பொண்ணு தாயி, பொண்ணு தாயி. அடடே வா அன்னைக்கிளி வா. இந்தி வேற அடிக்கடி வந்து காதை பேசவும் வரது கிடையாது. நடந்தது நடந்து போச்சு, அதை மறந்துட்டு வீட்டுக்கு வந்து போய் இருக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த பக்கமே வர மாட்டேங்க? அது வந்து பொண்ணு தாயி கல்யாண வேலையா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேனா, அதான் வீட்டு பக்கம் வர முடியல. அப்படியே உன் மகனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆமா பொண்ணு தாயி, பொண்ணெல்லாம் பார்த்து பேசி முடிச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு. நானே இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தேன். அப்படியே பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தியா? ஆமா பொண்ணு தாயி, இந்த பத்திரிக்கை வாங்கிக்க. என் மகனுக்கு கல்யாணம், குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. பூங்கொடி மணியும் வந்துருமா? சரிக்கா. பொண்ணு தாயி, பூங்கொடிக்கு தனியா ஒரு பத்திரிக்கை கொடுத்துருட்டுமா? எதுக்கு? அவன் எங்க கூட தானே இப்ப இருக்கா, அவளுக்கு எதுக்கு தனி பத்திரிக்கை? ஒண்ணே போற அன்னைக்கிளி. சரி பொண்ணு தாயி, கல்யாணத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. சரி வாரோம். பூங்கொடி மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா, கல்யாணத்துக்கு வந்துரு. சரிக்கா. உன் மகளையும் கூட்டிட்டு வாமா. சரிக்கா. அன்னைக்கிளி நானும் அததான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்சலாம் எதுக்கு சுமந்துக்கிட்டே திரியணும், எல்லாத்தையும் மறந்துருவோம். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, எல்லாம் நம்ம கையிலயே இருக்கு. காலை எடுத்து ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துட்டு. இங்க பாரு, நீ உன் மகனுக்கு கூட பொண்ணு பார்த்துட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்ட. என் பேத்திக்கு இன்னும் நான் மாப்பிள்ளை பார்க்காம தான் இருக்கேன். ஏன் பொண்ணு தாயி, பார்க்க வேண்டியதானே? பார்க்கணும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம், நல்ல இடமா வரட்டும்னு இருக்கோம். சரி பொண்ணு தாயி, நான் ஏதாவது நல்ல இடம் வந்துச்சுன்னா சொல்லி. சரி அன்னைக்கிளி. சரி பொண்ணு தாயி, நான் இப்ப போயிட்டு வரட்டுமா? கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. சரி வந்துறியா? எம்மா, இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகணுமா? ஏமா அப்படி கேக்கா? இந்த கல்யாணத்துக்குலாம் போக வேண்டாமா? அந்த நெட்ட மாதிரி கல்யாணம் நடக்கும்போது மட்டும் நம்ம என்ன போக செஞ்சோம்? வீட்டுல தானே இருந்தோம். அந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம், வீட்லயே இருப்போம். பாரு பூங்கொடி, ஒருத்தரையா அப்படி ஒதுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கியா, யாருமே நம்ம கூட சேர மாட்டாவே. நம்ம மஞ்சு பிள்ளை கல்யாணத்துக்கு 4 ஆட்கள் வரணும்னு நினைக்கிறியா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறியா? இல்லம்மா, இந்த பையன் கூட தானே நம்ம மஞ்சு கல்யாணம் நடக்கிறதா இருந்து. ஆனா அந்த கல்யாணத்துல மஞ்சுக்கு முதல்ல இஷ்டம் இருந்தா சொல்லு. நம்மளுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கே அவ சம்மதிச்சா. கல்யாணத்துக்கு பிரச்சனை நடந்து நின்னு போச்சு. அதுக்கு பாரமா அன்னைக்கிளி வந்து கேட்டா, மஞ்சுவைய மகனுக்கே கேட்டுட்டாரியாளான்னு. ஓ மாமா தான் வேண்டாம்னு சொல்லிட்டா. கோவப்படுறதா இருந்தா அன்னைக்கிளி தான் கோவப்பட்டிருக்கணும் நம்ம மேல. ஆனா அவளே கோவப்படாம பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்க. நீ என்னடா இந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லியா? இல்லம்மா, மஞ்சுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. மஞ்சு பிள்ளைக்குலாம் ஒண்ணும் ஒரு மாதிரி இருக்காது. அவதானே இந்த பையன் வேண்டாம்னு சொன்னா. முதல்ல அது தானே நின்னு போச்சு அந்த கல்யாணம். ரெண்டாவது தடவை அவ வந்து கேட்டாவல்ல, மஞ்சு தானே வேண்டாம்னு சொன்னா. ஆமாம்மா, மஞ்சு தான் வேண்டாம்னு சொன்னா. பரவியே மஞ்சு பிள்ளைக்கு வருத்தம் வருது. அதெல்லாம் எந்த வருத்தமும் வராது. எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். அப்படி அவளுக்கு வர பிடிக்கலன்னா வீட்ல இருக்கட்டும், நம்ம போயிட்டு வருவோம். அவ உனக்கு தனி பத்திரிக்கை தாரேன்னு சொன்னா. நான் தான் எல்லாரும் ஒண்ணாதானே இருக்கோம், வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஒழுங்கா என் கூட கல்யாணத்துக்கு வா, அப்பதான் மஞ்சு பிள்ளை கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாவே. இப்படிதான் நெட்ட மாதிரி அம்மையா அன்னைக்கு ஒதுக்கிட்டா. அவியல நேர்ல பார்த்தா நல்லா இருக்கலான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க முடியல. அது மட்டுமா அவன் தம்பி குடும்பத்தை தனியா ஒதுக்கியாச்சு. ஏம்மா, நீ அவனெல்லாம் தம்பின்னு சொல்லாத, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசாத. அவன் என்ன பண்ணது சின்ன விஷயமா? அவனாலதான் என் மாவ கல்யாணம் 2 தடவை தடங்கலாயிருக்கு. சரி வீடு, அவன்கிட்ட நீ கோவத்துல இரு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. நேத்த மாதிரி அம்மா கிட்ட எதுக்கு கோவப்படணும் சொல்லு? அந்த பிள்ளைக்கு நம்ம பார்த்த பயலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாவ, அவன் வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த பயலுக்கு இதை வேற பிள்ளைய பார்த்தாச்சு. இப்ப அவிய 2 பேர்த்தையும் நீ கோவச்சிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? அதனால இந்த கோவங்களை இதோட வீடு. அஞ்சுக்கு கோவம் இருந்தா வேணா வராம இருக்கட்டும். சின்ன பிள்ளை புரியாம கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா பேரம் சரியாயிரும். எல்லாம் நம்ம இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். சரி, போயிட்டு வருவோம். என் பிள்ளைக்கு தான் மாப்பிள்ளை எங்க இருக்கானே தெரியல. அத பத்தி உனக்கும் ஒரு அக்கறையும் இல்ல. பாரு, இந்த பயலுக்கெல்லாம் பொண்ணு பார்த்து உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியல உன்னால. என்னையவே சொல்லு. நல்ல மாப்பிள்ளை பார்த்து சொன்னா 2 பேரும் வேண்டாம்னு சொல்லிருங்க. நான் எங்கம்மா சொன்னேன், மஞ்சு தான் வருத்தப்பட்டுட்டு வேண்டாம்னா இப்ப கல்யாணம். வேண்டாம்னு சொன்னா நீ அப்படியே கேட்டுருவியோ? 2 தாட்டி நீ தான் அடக்கி வைக்கணும். நீ அவளை பத்தி எல்லாம் அவ ஒன்னிய விட்டாளா? வாரத்துக்கு போன்னு சொன்னா நான் தையல் கிளாஸுக்கு தான் போவேன்னு அங்க போயிட்டு கிடக்கா. இப்ப தையல் படிச்சு கடை வச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம கையில தோட்டம் இருக்கு, அதை பார்க்க முடியாதா? தையல் பழகியாவலாம். தையல் என்னைக்கு பழகி முடிச்சு
சொத்தெல்லாம் இப்போதைக்கு விற்க கூடாதுன்னு வீட்டை சொல்லி வைக்கணும். ஐயா ஐயா இவிய எதுக்கு இங்க வந்திருக்காவ? மவதான் முக்கியம்னு போயிட்டாவல்ல, பிறகு எதுக்கு இங்க வராவ இவிய? இவியெல்லாம் நீ வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. என்ன இப்ப எதுக்கு வந்தீங்க? பத்ராளி என் மகே இல்லையாம்மா. அவிய இங்க இல்ல, எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? உன் மவதான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டீல்ல, பிறகு எதுக்கு இங்க வாரிய? நான் அப்படி ஒன்னும் சொல்லிட்டு போலியம்மா, எனக்கு எல்லாரும் தாம்மா முக்கியம். பேசாதீங்க தேய், அவளால நானும் என் புருஷனும் எவ்வளவு அவமானப்பட்டோம். எங்க மேல கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா மூஞ்சி கூட நீங்க எட்டி பார்த்திருக்க மாட்டீங்க. இப்போ அவளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. எதுக்கு நீங்க இப்ப இங்க வந்தீங்க? வெளியே போங்க. ஒரு வீட்ல நீங்க இருந்தீங்கள, அந்த வீட்லயே நீங்க வந்து இருக்க கூடாது சொல்லிட்டேன். அத நான் வாடகைக்கு விட போறேன். உங்க மாவதான முக்கியம் சொல்லிட்டு போனியே, அவ வீட்லயே போய் இருங்க. ஏமா இப்படி பேசுறா? இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? உங்க மாவனால கஞ்சி கூட ஊத்த முடியலன்னு சொல்லிட்டாலும் சோத்துக்கு வழி இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்களோ? தெரியும், அவள சோத்து கூட உழைச்சு போட மாட்டான். அவளையே நடு ரோட்ல விட்டு வியாபாரம் பண்ண விட்டுருந்தேன். நீங்க போனா மட்டும் சோறு போட்டுருவானாவே. இங்க பாருமா, அந்த வீட்டுல சோத்துக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லம்மா. மருமாவே நல்லா வேலை பார்க்காவ. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை பாப்பேன். எங்கேயாவது பிச்சை எடுப்பா இல்ல திருடிட்டு வருவா. இப்படி எல்லாம் பேசாதம்மா, நாத்தனார கெட்டி இருக்கா. நாத்தனாரு அவளெல்லாம் எப்பயே தலைமுழுகியாச்சு. அவள விளங்குவாளா? இப்படி எல்லாம் பேசாதம்மா, அவ மாசமா இருக்கா. அவ மாசமா இருந்தா எனக்கு என்ன, என்னடி போனா எனக்கு என்ன? அப்படிதான் பேசுவேன். என் புருஷனை கேவலப்படுத்தினவா, என்னைய அசிங்கப்படுத்தினவா. ஊருக்குள்ள அவளால தலை நிமிர்ந்து நடக்க முடியல எங்களால. போக்கவி எல்லாம் ஓடி போயிட்டாலுமே எங்களை எவ்வளவு தெரியுமா கேட்டாவ? எங்களை விடுங்க, உங்களையே தானே கேட்டாவ. பூ வைக்க போக முடிஞ்சதா உங்களால? பழசெல்லாம் இப்ப எதுக்குமா பேசிட்டு இருக்கா? அதானே, உங்ககிட்ட பேசுறதே தப்பு. வெளியே போங்க முதல்ல. என் மகன் எங்கம்மா? இப்ப எதுக்காவிய? என் மாவன்ட்ட பணம் கேட்கதாமா வந்தேன். அதானே, வாங்கி கொண்டு போய் உங்க மாவட்ட கொடுக்கணும். அதுக்கு தானே கடனாதாம்மா வாங்க வந்திருக்கேன். மருமவை எப்படியாவது திருப்பி கொடுத்துருவாவ. அவ மொபா அந்த ஆள் உங்களுக்கு மருமவே நல்லா இருக்கு. பத்ராளி, மருமவன் பிரசவ செலவுக்கு ரூபாய் இல்லாம ரொம்ப கஷ்டப்படியாவுமா. டாக்டர்கிட்ட செக்அப் போனதுக்கு அடுத்த மாசம் பிள்ளை பிறந்துரும்னு டேட்டு கொடுத்துருக்காவுமா. கையில ஒத்த பைசா கூட அவியிட்ட இல்ல. அதான் யார்ட்டையாவது கடன் கேட்டு பாருங்கன்னு சொன்னாவ. நான் வேற யார்ட்டமா கேட்பேன். அதான் என் மவனை பார்த்து கேட்கலாமேன்னு வந்தேம்மா. எங்கம்மா போயிருக்கா? எங்கேயோ போயிருக்காவ. உங்களுக்கு என்ன? அவ வீட்டுக்கு தான் என் புருஷன் ஒத்த பைசா கூட கடன் தர மாட்டாரு. வெளியே போங்க முதல்ல. இந்த மாதிரி பணம் கேட்டுட்டு இங்க வராதுங்க. பத்ராளி, அவளுக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டுனா நீ நடமா வருத்தப்படுவா. நான் ஏன் வருத்தப்பட போறேன்? சந்தோஷப்படுவேன். பேச்ச மீறி போனாலும் அவளுக்கு அப்படிதான் நடக்கும். பத்ராளி, நீலாம் பேசாதம்மா, என் பிள்ளை பாவம். பிள்ளை எங்களுக்கு பிடிச்ச தொல்லாவா. அவளுக்காகலாம் ரூபாய் கேட்டுட்டு இந்த பக்கம் வராதுங்க. வேறவனை ஏதாவது சொல்லிடுவேன். வெளியே போங்க முதல்ல. உங்க மாவதான முக்கியம் பண்ணி அங்கேயே போய் கிடங்க. கடன் கூட தராண்டம்மா. ஆட்டை வித்த காசு போன மாசம் தானம்மா என் மாவன்ட்ட கொடுத்தேன். அந்த ரூபாயாவது வாங்கிட்டாம்மா. என் மாவன் எங்க போயிருக்கான்னு சொல்லுமா, நான் அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே. ஓஹோ, யார் ரூபாயை தாங்க அதிகாரமா கேக்குறீங்களோ? நீங்களே யார் ரூபாய் 6 ரூபான்னு பிரிச்சிட்டீங்களா? இனி இந்த பக்கமே வந்துடாதுங்க. அந்த வீட்லயும் உங்களுக்கு இடம் கிடையாது, இந்த வீட்லயும் உங்களுக்கு இடம் கிடையாது. இனி என் புருஷனை நீங்க பார்க்கவும் முடியாது. அவ இந்த ஊர்லயே இல்ல, வெளியூருக்கு போயிட்டாவ. ஒரு வருஷத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டாவ. என்னம்மா சொல்லியா? நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு வருவீன்னு எனக்கு தெரியும். என் புருஷனை அதனாலதான் வெளியூருக்கு அனுப்பிட்டேன். இனி அவ இந்த பக்கமே வரமாட்டாவ. நீங்களும் இங்க வந்துடாதுங்க. போங்க வெளியே. பத்ராளி, போறியெல்லாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? வேண்டாம்மா, நானே போறேன். பணம் வேணுமா? பணம் என்னமோ இவிய மகளும் கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுத்த மாதிரிதான். ஆட்டை வித்த காசு வேணுமாம்ல? ஆட்டை வித்த காசு நல்லா தரவே வாங்கிட்டு போவாவே. அவியிட்ட போன் போட்டு சொல்லி வைக்கணும். இந்த மாதிரி உங்க அம்மா அவளுக்காக பணம் கேட்டு தெரியாத ஒத்த பைசா கூட நீட்டிடாதங்கன்னு சொல்லி வைக்கணும். வீட்ட சொன்ன மாதிரியே அந்த மனுஷனை வெளியூருக்கு அனுப்பிட வேண்டியதான். ஒரு 4 மாசமாவது வெளியூருக்கு அனுப்பிடணும். அப்பதான் இவ பணத்துக்கு என்ன செய்யாமன்னு பார்க்க முடியும். என் பூச்சை ஏமாளி கோமாளியா இருந்த உடனே அவியிட்ட வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு வந்திருக்கு இந்த பொம்பளை. நான் நல்லா தர விட்டுருவேனே, ஒரு பைசா கூட தர விட மாட்டேன். மறுபடி காலிங் பெல் சத்தம் கேக்குது. இவியலே வரவளா இல்ல வேற யாருமா? யாரு? உள்ள வாங்க. பத்ராளி, வாங்கக்கா வாங்க. என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியாக்கா? ஆமா பத்ராளியும் மாமியார் போன மாதிரி இருந்து கூட சத்தம் கட்டாம போயிட்டாவ. அப்படியா? என் மாமியார் சரியா இப்போ காது கேட்க மாட்டேங்கி, அதனால கேட்காம போயிருப்பாவ. கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்கிக்கா.
அவிய மகளையும் மருமகனையும் மட்டும் தான் தெரியுது, எங்களை கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கி. அப்படியே அவிய மக மேலதான் இப்ப பாசம் இருக்கு. ஆமா, அங்கதான் பாசம் ரொம்ப கொட்டுது. ஆமா பத்ராளி, நான் கூட பார்த்தேன், வளகாப்புக்கு வந்திருந்தாவ. நான் நினைச்சிட்டு இருந்தேன் பேச ஆரம்பிச்சிட்டாவ போலன்னு. பேசுறது மட்டும் இல்லக்கா, அங்கேயே போய் தங்கிட்டாவ. அப்படியா? ஆமா, கவியலால திருத்த முடியாது. மோவனை விட மவதான் பிடிச்சிருக்கு அவியலுக்கு. அங்கேயே போய் இருங்க, இங்க வந்துடாதுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுருக்கேன். சரி பத்ராளி, என் மகனுக்கு கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. இந்தா பத்திரிக்கை வாங்கிக்க. சரிக்கா, எல்லாரும் வந்துறியும். உன் மாமியாருக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கலான்னு பார்த்தேன். அவிய அந்த வீட்டுல எல்லாம் இருக்காவ, நான் எப்படி போய் கொடுக்க? ஏன்க்கா, அவளுக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டியலோ? இல்ல இல்ல, அவியல்வளால ஒரே பிரச்சனை வருதுல்ல, அதனால இந்த தடவை பத்திரிக்கை கொடுக்க வேண்டான்னு இருக்கேன். ஓ அப்படியாக்கா, சரி சரி, நான் வார பத்ராளி. சரிக்கா. அவளால சும்மாவே இருக்க முடியாது போல, எல்லாத்தையும் பிரச்சனையும் எடுத்து வச்சிருக்கா. எங்களுக்கு அவளால ஒரே அவமானம் மட்டும்தான். காலத்துக்கு நாங்க அவளை சேர்த்துக்கிடவே